Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. திரு மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் திமுக செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. 800க்கும் மேற்பட்ட திமுக செயற்குழு நிர்வாகிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ் வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு திமுகவினுடைய முதல் செயற்குழு கூட்டம் அண்ணா அறிவாலயத்துல தொடங்கியிருக்கிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில நடக்கக்கூடிய திமுகவின் செயற்குழு கூட்டத்துல 800க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. திமுகவுல அமைப்பு ரீதியா நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறாங்க. மாநில பொறுப்புல இருந்து மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகள்ல என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் அப்படின்னு விவாதிப்பதற்காகவும் வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன திட்டமிடல் பண்ணலாம், கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கறத ஆலோசிப்பதற்காக தான் திமுகவின் செயற்குழு கூட்டம் இப்ப அண்ணா அறிவாலயத்துல தொடங்கியிருக்கிறது. அதே மாதிரி திமுகவுல இப்ப 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கையை 100ல் இருந்து 110 வரைக்கும் உயர்த்துறதுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காரு. அதே மாதிரி சரியாக செயல்படாத 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நீக்குவதற்கு மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, யாரெல்லாம் தேர்தலில் சரியா பணியாற்றலையோ அவங்களுடைய பதவிகள்லாம் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் சட்டமன்ற தோல்விக்கான காரணம் குறித்து திமுக ஒரு கலாய்வை மேற்கொண்டாங்க. அதே மாதிரி கட்சியில செய்ய வேண்டிய மறுசீரமைப்பு சம்பந்தமாகவும் மறுசீரமைப்பு குழு திமுக தலைவரிடம் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு இன்னும் ஒரு வாரத்துல திமுகவில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காரு. அதே மாதிரி OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்ற மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு கட்சியில முக்கியமான பதவிகளை கொடுப்பது சம்பந்தமாகவும் ஒரு ஆலோசனை நடந்து முடிந்திருக்கிறது. அதே மாதிரி திமுகவுல உட்கட்சி தேர்தல் நடத்த வேண்டியிருக்கிறது. உட்கட்சி தேர்தல் நடைபெறும் போது மாநில அளவுல, அதாவது பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவிகள்ல ஏதேனும் மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னும் திமுக வட்டாரத்துல சொல்லப்படுது. இணை பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கப்படலாம் அப்படின்னும், செயல் தலைவர் பதவி திமுகவுல மீண்டும் உருவாக்கப்படலாம் அப்படிங்கிற தகவலும் இருக்கு. இதெல்லாம் ஆலோசிப்பதற்காக தான் இந்த செயற்குழு கூட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கிறது. பொதுவா திமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடங்கும் போது அதுல முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. அந்த வகையில தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்துல மாவட்ட செயலாளர்களுக்கான ஒரு வயது நிர்ணயம் செய்வது குறித்தும், இளைஞர்கள் பெண்களை அதிகமா கட்சிக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்பது சம்பந்தமாகவும் ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும், தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற தகவல் தான் திமுக வட்டாரத்துல கிடைக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.